இந்த கேள்வி 2022 குரூப் 2ல கேட்கப்பட்ட கேள்வி. இது இன்னொரு முக்கியமான மாடல். குமார் என்பவர் ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி விகிதத்தில் ரூபாய் 52,000 கடனாக பெற்ற 4 ஆண்டுகளுக்கு பிறகு தனது கடனுக்காக ரூபாய் 79,040 செலுத்தினார் எனில் அவர் கடன் பெற்ற வட்டி விகிதம் என்ன? ஆப்ஷன்ஸ் 8%, 10%, 13%, 15%. முதல்ல கொஸ்டின்ல என்னென்ன இருக்கு, என்னென்ன போட முடியும்னு பார்த்துடலாமா? என்னென்ன கொடுத்துருக்காங்க? தனி வட்டி கணக்கில் ஒரு அமௌண்ட் வாங்கியிருக்காரு. அப்போ அமௌண்ட் வந்து 52,000 வாங்கியிருக்காரு கடனாக பெற்ற 4 ஆண்டுகளுக்கு பிறகு. அப்போ என்னன்றது இந்த இடத்துல 4. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கப்படவில்லை. இது வட்டியோட சேர்த்த அமௌண்ட். முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கணும். இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிளாக நம்ம ஒன்று பண்ணணும். அதாவது அவர் வாங்கின அந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, இதில் வட்டியோட சேர்த்த அமௌண்ட்டை வந்து மைனஸ் பண்ணணும். 79,040 இருக்கா, அதை எதால் கழிக்கணும்? 52,000 கழிக்கணும். கழிச்சோன்னா நமக்கு என்ன வரும்? இந்த இடத்துல 27,040 ரூபா அப்படின்றது வரும். அதாவது இன்ட்ரெஸ்ட் வட்டியானது மொத்தமாக எவ்வளோ கட்டியிருக்காரு? 27,040 ரூபா கட்டியிருக்காரு. இப்போ இந்த இடத்துல நம்ம அடுத்து ஒன்று பண்ண வேண்டியதுக்கு, அதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 100i டிவைடட் பை PN, அதாவது PNR கிராஸ் மல்டிப்ளை PNR by 100. அந்த ஃபார்முலா அதை வச்சு தான் இந்த ஃபார்முலாவை போடுவாங்க. அது நீங்கள் போட்டு பார்த்தாலே உங்களுக்கே வந்துடும். ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுன்னா 100i டிவைடட் பை PN ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு. இப்போ 100 இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது? 27,040 ரூபான்னு வருதா? டிவைடட் பை பிரின்சிபல் இந்த இடத்துல என்ன இருக்குது? 52,000 அமௌண்ட்டு. பிரின்சிபல்ன்றது 52,000. அடுத்து என்னன்றது என்னது? நம்பர் ஆஃப் இயர்ஸு 4. முதல்ல இந்த 2 0 இந்த 2 0 போயிடும். அடுத்து 2000 இதை அப்படியே போட்டுருங்க. 27,014 இருக்கா, இது டிவைடட் பை 520 4 டைம்ஸால் மல்டிப்ளை பண்ணுங்க. 520 4 டைம்ஸால் மல்டிப்ளை பண்ணோன்னா 8 2080 வரும். 2080 வருதா? அடுத்து இதில் ஒரு 0 இதில் ஒரு 0 போயிடும். இப்போது 208 13 டேபிள்ஸில் மல்டிப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 208 1 டைம்ஸ், 208 13 டைம்ஸ் போட்டு பாருங்கள். இதில் ஆன்சர் 13ன்னு வரும். இதோடைய ஆப்ஷன் 13%. ஆப்ஷன் சி. ஆர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 13%. இதோடைய வட்டி கணக்கு. குமார் என்பவர் பெற்ற வட்டி விகிதம், அந்த அமௌண்ட் பிரின்சிபலுக்கு அவர் பெற்ற வட்டி விகிதம் என்னது? 13%. இதனுடைய பதில்.